ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடிவந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகை தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கில தேதி 19/11/2025. இன்று சர்வ அமாவாசை காலை 10:11 முதல் நாளை 12:16 மணி வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை 9:05 வரைக்கும், பிறகு விசாக நட்சத்திரம் வருகிறது. இன்றைய ராகு கால நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வாரசோலை வடக்கு வடகிழக்கு, பரிகாரம் பால். இன்று மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி, சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள், அதாவது இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கடகராசியில் குரு இருக்காருங்க. குரு நீச்சமாக, அதாவது உச்சம் பெற்ற குரு வக்ரகதியில் இருக்கிறதால அவர் உங்களுக்கு நீச்ச பலனை தந்தாலும் கூட குரு ராசியில் இருக்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டு உங்களை பொறுத்தவரையிலையும். எந்த ஒரு விஷயம், ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 5 செவ்வாயை குரு பார்க்குறார். அப்போ குலதெய்வத்துடைய மகிமையால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பிள்ளைகளுடைய கல்வி, உயர்கல்வி வெளிநாடு அனுப்பி கூட படிக்க வைப்பீங்க நீங்கள். அந்த உயர்கல்வி மிக மிக சிறப்பாக அமையப் போகிறது. எதிரிகளால் இப்போ பிரச்சனைகள் வரும்னு சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறதால இருந்தாலும் நீங்கள் எதிரிகளை நீங்கள் தும்சம் பண்ணுவீங்க. கடன் சுமை இருப்பவர்களுக்கு அந்த கடனை எப்படி ரீபே பண்ணுறதுன்னு நீங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. பெரிய கடனை நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கட்டி நீங்கள் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு முயற்சி இன்றைக்கி ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லணும். இந்த ராகு 8ல் இருக்கிறதால வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது நீங்கள் பழக்கம் இல்லாத இடத்துல, அதுவும் மொழி தெரியாத இடத்துல இருக்கிறீங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள சொல்ல நீங்கள் ஒன்று சொல்ல கை கலப்பு, சண்டை சச்சரவு, கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அசிங்கப்பட்டு அவமானப்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இதில் உங்களுக்காக போனாலும் அடுத்தவங்க உன் ஃப்ரெண்டை ஒருத்தன் சண்டை போட்டு சொக்காய் பிடிப்பான். அப்புறம் நீங்கள் போய் ஒத்துரு அப்போ அவங்களுக்காக நீங்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ராகுவுக்கு 1008 தடவை பிரீத்தி பண்ணிக்கோங்க. 1008 தடவை சொல்லுங்கள், நல்லா வரும். மற்றபடி 9ல் சனி இருந்தாலும் குரு பார்க்குறாருங்க, ஒன்றும் குறை கிடையாதுங்க. அதாவது இந்த நீங்கள் ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு எல்லா பக்கபலமாக சிவன் உங்களுக்கு செய்யணும். 9ஆம் இடத்துல சனி இருந்து குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் தந்தையால் அனுகூலம். சூரியனையும் குரு பார்க்குறார். தந்தையால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இன்றைக்கி ஒரு உன்னதமான ஒரு நாள். ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாள். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்போ பார்த்தா இன்றைக்கி ஏதோ நல்ல தகவல் வரப்போகிறது. திருமணத்துக்கான அமைப்பு இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய, சந்தோஷமாக விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். நண்பர்களால் ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். ராசிநாதன் சந்திரன் போய் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். உங்கள் 4ஆம் இடம் என்பது பிள்ளைகளுடைய கல்வி, சுகஸ்தானம். அப்போ நீங்கள் சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இருந்தாலும் 2ல் கேது இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் மட்டும் வச்சுக்காதீங்க.
யார் காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். மற்றபடி பேசுவதில் எச்சரிக்கை தேவை. 3ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எடுக்கிற முயற்சி காலதாமதம் ஆகும்போது தடங்கள் ஏற்படாது. அதாவது இன்றைக்கி நடக்கிறது நாளைக்காவது சக்ஸஸ் ஆகிடும். இல்லை காலையில் சக்ஸஸ் 12 மணிக்கு சக்ஸஸ் ஆகணும்னா 5 மணிக்காவது சக்ஸஸ் ஆகிடும். அதாவது கால தாமதம் தான் ஆகுமொழி கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாம். புதுசாக வீடு வாங்கவோ மனை வாங்கவோ குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு தீர்வு எட்டும். அது சுபமான ஒரு அமைப்பாக அமையும். 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, இந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.